ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அரபிக் ஆல்ஃபபெட் அரபி எழுத்துக்கள் படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. அதில் நம்ம அலிஃபில் இருந்து ஸ்வாது வரைக்கும் படித்து முடிச்சிட்டோம் இல்லையா. போன கிளாஸில் படித்தோம். இன்றைக்கி நம்ம லுவாது தான் படிக்க போகிறோம். ஸ்வாது மாதிரியே தான் போடுறோம், ஆனால் மேலே ஒரு புள்ளி வச்சா இது என்னென்னா லுவாது. இங்கே தமிழில் வந்து லாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படிக்கக்கூடாது. இங்கே ZH கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் படிக்கக்கூடாது. இது என்ன சொல்லணும்னா லுவாது, லுவாது, ஸ்வாது, லுவாது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸ்வாது மாதிரியே போட்டுட்டு மேலே என்ன பண்ணுறோம், ஸ்வாதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா லுவாது. இப்போ இதுக்கு அரபி வேர்ட் படிப்போம். இப்போ நான் எழுதி போடுறேன். இப்போ பாருங்கள், நான் போர்டில் வந்து லுவாது எழுதியிருக்கேன். நம்ம ஸ்வாது எப்படி போடணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. என்ன பண்ணுறோம், ஒரு ரவுண்டு போடுறோம். கண்ணு வரைகிற மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு அரை நிலா மாதிரி கீழே இழுத்து விட்டு மேலே ஒரு புள்ளி வைக்கிறோம். ஸ்வாது மாதிரியே போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா என்னது லுவாது, LWAD, லுவாது, லுவாது. இங்கே நான் இத்து போட்டிருந்தேன்னா நீங்கள் லுவாத்துன்னு படிக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இப்படி தூ போட்டு எழுதியிருக்கேன். அப்போ இது எப்படி படிக்கணும்னா லுவாது அப்படின்னு சொல்லி படிக்கணும். இப்போ இதுக்கு அரபி வேர்டு என்னன்னா லர்ஸ், லர்ஸ். இங்கே லுவாது இருக்குது. இதுக்கு மேலே என்னடா இவங்க எழுதியிருப்பாங்கன்னு தெரியாதவங்க நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா. இதுக்கு தான் வந்து ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னா இப்போ மேலே வரக்கூடிய இதுக்கு வந்து அரபியில் ஃபத்தகன்னு சொல்லுவாங்க. உருது வழியில் படிக்கிறவங்க ஜபர் அப்படின்னு படிச்சுருப்பீங்க. இதுக்கு வந்து என்னென்னா சுக்கூன், சுக்கூன். இதுவும் சுக்கூன், இதுவும் சுக்கூன். இதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம படிச்சுக்கலாம். இப்போவே படித்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வேர்டு மட்டும் படிச்சுக்கோங்க. லுவாதுக்கு வேர்டு மட்டும் படிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது ஏன் இப்படி நம்ம வேர்டோட படிக்கிறோன்னா, இங்கிலீஷில் வந்து A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படி படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அரபிக்கில் லுவாதுங்கிற அரபிக் ஆல்ஃபபெட் அந்த லெட்டருக்கு நம்ம அரபிக் வேர்டு படிக்கிறோம். லுவாது, லஸ். லர்ஸ்னா என்ன, பல்லு, டீத், பல்லுக்கு குறிக்கக்கூடியது தான் வந்து லர்ஸ். லர்ஸு, லர்சுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். லர்ஸ்னா என்ன, பல்லு, டீத்து. இப்போ நான் இங்கே இந்தலாம் நான் வந்து எழுதியிருக்கேன். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்குது, இந்தலாம் இவங்க ஏன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த லுவாதுக்கு இந்த லா தான் வந்து வரணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த லாம் படிச்சிட்டிங்கன்னா இது வந்து லாமுக்கு தான் இப்படி வரும். லா, லீ, லு, அதுக்கு வந்து இந்த லா தான் வரும். இந்த லாமுக்கு இந்த லா தான் வரும். அப்போ லுவாதுக்கு இந்த லா தான் வரும். ஓகேவா? லர்ஸ் அப்படின்னா என்ன, பல்லு, டீத்து. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த வேர்டை ரெகுலராக நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்டும் அரபி வேர்டுக்கு ஒவ்வொரு வேர்டும் படிச்சுக்கோங்க. நீங்கள் லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டும் படிச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.